நல்லா வகை வகையாக சாப்பிட்டு குண்டாக இருக்கீங்களா? பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கீங்களா? வெயிட் லாஸ் பண்ணணும், நல்லா ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசையா? அப்போ இந்த ட்ரிங்கை மட்டும் குடிங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக 10 கிலோ வரை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன் பொறாமை கூட படுவாங்க. இப்படி அசிங்கமாக இருந்த நீ எப்படி இவ்வளோ ஒல்லியாக அழகானான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்பாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு டிப்ஸ் தாங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட்டு பெறுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சாப்பாடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் நமக்கு பிடிச்ச சாப்பாடுனா அவ்வளோதாங்க. நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே ஆள் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா அள்ளி அள்ளி சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு அளவுக்கு மீறி குண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸு உங்களுக்கு தாங்க. ஒரு சிலர் டீ காஃபிக்கு ரொம்பவே அடிக்டடாக இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க டீ அல்லது காஃபி குடிச்சே ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு எந்த வேலையுமே நடக்காது. அதனால் அவங்க எந்த டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், அவங்களுக்கு டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கும். ஆனால் அவங்களால அந்த டீ காஃபிக்கு அடிக்ட்னால பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் டீ காப்பி குடித்த மாதிரியும் இருக்கும், வெயிட் லாஸ் பண்ண மாதிரியும் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு இடிக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தோல் நீக்கி பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் நீங்கள் தட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. கொரகொரப்பாகவே இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்களேன், நல்லா கொரகொரப்பாக இருக்கா? இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. தண்ணி நல்லாவே சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி வச்ச அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அடுப்புலையே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். இது நல்லாவே வற்றி அது 1 கிளாஸாக வரணுங்க. இந்த நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் சத்து எல்லாமே அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுப்புலையே இருக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா சுண்டி தண்ணி நல்லாவே வற்றிடுச்சுங்க. இதோட வாசமே பார்த்திங்கன்னா அப்படியே மணமாக இருக்குங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், சூடு குறையட்டுங்க. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூடு கம்மியாயிடுச்சு. இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ட்ரிங்க்கு பார்த்திங்கன்னா மெயினாக அந்த டீ காஃபி அடிக்டடாக இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அவங்களால பார்த்திங்கன்னா காலைல எழுந்ததுமே டீ காஃபி குடிக்கிறனால வேறு எந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசை இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபிக்கு பதிலாக இதை காலையில் நீங்கள் குடிக்கலாங்க. இது டீ காஃபி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மசாலா டீ அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ நீங்கள் டீ காஃபி குடித்த மாதிரியும் இருக்கும், உங்களுடைய வெயிட் லாஸ் கம்மி பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்க அடித்த மாதிரி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்போ எந்த டைமில் குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. காலையில் நீங்கள் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணி வெறும் வயிற்றுலேயே குடிங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 1 வாரம் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். உங்கள் ஹெல்த்தில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். முன்னே இருந்த அந்த வெயிட்டுக்கும் இதை குடித்ததுக்கப்புறம் இருக்கிற வெயிட்டுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுங்க. வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட வேண்டாம்.
ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடை வந்து சாப்பிட்லாங்க. குடித்த உடனே நீங்கள் சாப்பாடை வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படியே வந்து இதை குடிக்கிறதுக்கு பிடிக்காதுங்க. அதனால் ஒரு டேஸ்ட்டு ஒரு இனிப்பு சுவைக்காக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த ட்ரிங்க்கை வந்து குடிக்கலாங்க. பிடிக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இதை சேர்க்காமல் குடித்தா இன்னுமே பெஸ்ட்டுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களோ, அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராச்சும் தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.